இது ஒரு சுயநலம் பிடிச்ச உலகம். தேவைப்படும்போது மட்டும்தான் நம்ம அவங்க கண்ணுக்கு தெரியும். அதுவே நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அதை சொல்ல கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லவனா இரு, ஆனா ரொம்ப நல்லவனா இருந்துடாது, ஏமாத்திடும். கொஞ்சம் கூட வேல்யூவே இல்லாத இடத்துல இருந்து என்ன பண்ண போறீங்க? உங்களை வேல்யூவே பண்ணாத பர்சன் கூட இருக்கிறத விட தனியா இருக்கிறது எவ்வளோ பெட்டர். தயவு செய்து உங்களை மதிக்காத ஒருத்தர் கூட இருக்காது. டிவர்ஸ் பண்ண போறீங்களா? சுத்தி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்களே, அவங்களுடைய லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் அவங்க உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு நீங்க தனியா நிக்கும் போது கண்டிப்பா இவங்க எல்லாம் சொன்னாங்களே, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல. அவங்க ரொம்ப டாக்ஸிக்கா இருந்து நீங்க எல்லா முயற்சியுமே பண்ணி அவங்க மாறலன்னா அப்ப வெளியே வர்றது குட். ஆனா நான் எந்த முயற்சியும் பண்ணாம நான் தொட்டதுக்கெல்லாம் வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றதுன்றது நல்லதில்லை. நான் இங்க எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியும்னு சொல்ல வரல. ஆனா இங்க சரி பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்ற. எந்த வீட்டுல ஒரு பொம்பளைய அடக்கி ஆம்பளை ஜெயிக்கிறானோ அங்க மனுஷன் ஜெயிக்கல, அங்க ஒரு மிருகம் ஜெயிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஆம்பளை அடிச்சு ஒரு பொம்பளை ஜெயிக்கிறான்னா அங்க ஒரு அடங்கா பிடாரி ஜெயிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். எந்த வீட்டுல ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கிட்டையும் பொண்டாட்டி புருஷன்கிட்டையும் போட்டி போடாம தோத்து போறாங்களோ அங்கதான் ஒரு அன்பான குடும்பம் ஜெயிக்குது. விட்டு கொடுக்கறவங்க என்னைக்குமே கெட்டு போனது. ஒரு ஆண் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, வாட் விமன் நீட் இன் லவ் அப்படின்னு. இந்த பெண்களுக்கு பசங்க கிட்ட இருந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கை தான். நம்மள நல்லா பார்த்துப்பான், நாட் பினான்சியலி. அவங்க பணத்துக்காக உங்ககிட்ட பழகல. புடவை வாங்கி கொடு, நகை வாங்கி கொடு கிடையாது. அவங்க பிசிக்கல் பாண்டையும் தாண்டி எமோஷனல் பாண்டை தான் எதிர்பார்ப்பாங்க. எனக்குன்னு இருப்பாங்களா அப்படின்னு. இஃப் தே ட்ரஸ்ட், நீங்க கொலகாரனா இருந்தா கூட அவங்க உங்க கூட வந்துருவாங்க. அவ்வளவுதான் வேணும் அவங்களுக்கு. எல்லார் லைஃப்லயும் இப்ப நான் சொல்ல போற இப்படி ஒரு பர்சன் இருப்பாங்க. மனசு நிறைய கவலையோட, கண்ணு நிறைய கண்ணீரோட நீங்க அவங்களுக்கு கால் பண்ணுவீங்க. ஆனா பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணும்போது முகம் நிறைய சிரிப்போட கட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட பர்சன் உங்க லைஃப்ல இந்த ஜெனரேஷன்ல கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஒரு பொண்ணு எப்ப அழகா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனாலயா, இல்ல அழகா ஜுவல்ஸ் போடுறதுனாலயா, இல்ல மேக்கப் பண்ணிக்கிறதுனாலயா? இது எதுவுமே கிடையாது. அவளாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கண்மூடித்தனமா லவ் பண்ற ஒரு பர்சன் இருந்தாலே போதும். இந்த உலகத்திலேயே அவதான் பேரழகி. ஹலோ வியூவர்ஸ், அண்ட் வி ஆர் இன் கண்ணாடி நவ். கண்ணாடி அப்படின்றப்ப நம்மளே பார்க்கறதுக்கான, நம்மளை பற்றியே ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு தருணமாக இருக்க போது. ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கேள்வியும் நான் சார் கிட்ட கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். சார், இந்த டைமும் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ரொம்ப டீப்பான சென்சிட்டிவான கேள்விகள் கூட கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அவங்ககிட்டே அவங்க பார்த்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிற மாதிரியான உணர்வு கடத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, பொதுவாக பசங்களுக்கு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பசங்க நீங்க சொல்றது ஆம்பளை பசங்களையா பொம்பளை பசங்களையா? ஆம்பளை பசங்க. ஆண்களுக்கு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. பசங்க எப்பவுமே அவங்க வலிகளையும் ஏக்கத்தையும் வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்க. பசங்களோட ஏக்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாருக்காகவும் அவன் இருப்பான், அவனுக்காக அவன் எதிர்பார்க்கும் போது யாரும் இருக்க மாட்டாங்க. அவனை சுத்தி இருக்கிற எல்லா மனுஷங்களுடைய தனிமையும் போக்க தெரிஞ்ச அவனுக்கு தனக்குள்ள இருக்கிற போராட்டத்துக்கும் கேள்விக்கும் பதிலே இல்லாம இருக்கும். அப்படி இருக்கிறதுனால மட்டும் அவனுக்கு ஃபீலிங் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அவன் ஏக்கத்தை வெளியே காட்ட தெரியாம இருக்கான், அவ்வளவுதான். ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. பசங்க என்னைக்குமே காசுக்காகவும் பொருளுக்காகவும் ஏங்கவே மாட்டாங்க. தனக்குள்ள இருக்கிற போராட்டத்தையும் கவலையையும் கண்ணீரையும் யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு தான் ஏங்குவாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் புரிதலுக்காக ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். சார், யூஸ்வலாக நமக்கு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணால் நம்மளுடைய பாரம்லாம் குறையும்னு சொல்லுவாங்க. பட் யாரை நம்பி ஷேர் பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ யாரை நம்பலாம்? இது ஒரு சுயநலம் பிடிச்ச உலகங்க. தேவைப்படும் போது மட்டும்தான் நம்ம அவங்க கண்ணுக்கு தெரியும். அதுவே நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அதை சொல்லக்கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லவனா இரு, ஆனா ரொம்ப நல்லவனா இருந்துடாத, ஏமாத்திடுவாங்க. சரி, நல்லவர் ஏமாறுபவர் ரெண்டுமே ஒரே ஆளா அலைன் ஆகுற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லவனா இருந்தா ஏமாத்திடுவாங்க. சார், இந்த உலகத்துல யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. இது அவரோட கேள்வியா மட்டும் இல்ல, நிறைய பேரோட கேள்வியாவும் இது இருக்கு. யாரை தான் நம்புறது? ஓகே, ஊரையும் நம்பாத, உறவையும் நம்பாத, உன்னை மட்டும் நம்பு. உன் வாழ்க்கை கண்டிப்பா உயரும். நம்ம எப்படி வாழணும்னு மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாது, நீங்க தான் முடிவு பண்ணணும். சார், இப்போ ஒருத்தவங்க லைஃப்ல ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. டிவோர்ஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல ஒரு லேடி ஒரு கொஸ்டின் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப யோசனையில் இருக்காங்க. ஏன்னா சுற்றி இருக்கவங்கலாம் ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரதுக்கு ஹார்டாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? ஓகே, டிவோர்ஸ் பண்ண போறீங்களா? சுற்றி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்களே,
கூட இருக்கிறவங்கலாம் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, எதுக்கு அவனை திருத்தணும்னு ட்ரை பண்ற, உன் லைஃபை நீ நிம்மதியா வாழு, உனக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு, இதுலேருந்து வெளியே வந்துரு, எதுக்கு இதெல்லாம் அப்படி இப்படின்னு கூட இருக்கிறவங்கலாம் சொல்லியிருப்பாங்களே. சொன்னவங்க லைஃபை கொஞ்சம் உத்து பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப கேவலமா மட்டமா இருக்கும். அவங்களுடைய லைஃபோடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அவங்க உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு நீங்க தனியா நிற்கும் போது கண்டிப்பா இவங்கெல்லாம் சொன்னாங்களே அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல. இதுவே உங்களுக்கு பிறந்த பையனோ உங்களுக்கு பிறந்த பொண்ணோ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா நீங்க என்ன சண்டை போட்டு வெளியே வந்துடுவீங்களா? இல்ல டைவர்ஸ் வாங்கிடுவீங்களா? கிடையாது. இல்ல திருத்த பாப்பீங்கல்ல. ஓ, இது யாருக்கோ பிறந்த பையன் யாருக்கோ பிறந்த பொண்ணுன்னு டைவர்ஸ் கொடுக்கலாம், தப்பில்லை அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க ரொம்ப டாக்ஸிக்கா இருந்து நீங்க எல்லா முயற்சியுமே பண்ணி அவங்க மாறலன்னா அப்ப வெளியே வர்றது குட். ஆனா நான் எந்த முயற்சியும் பண்ணாம நான் தொட்டதுக்கெல்லாம் வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றதுன்றது நல்லதில்லை. நான் இங்க எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியும்னு சொல்ல வரல. ஆனா இங்க சரி பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்ற. ஓகே. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அதுக்கு சார்ட் பண்றதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா. மேக்சிமம் அதை சார்ட் பண்றதுக்குள்ள முயற்சி எடுக்கணும். அதுக்கு மேல அவங்க டாக்ஸிக்கா இருந்தா அப்ப வெளியே வந்துடணும். வெளியே வந்துடணும். ஓகே. ஆனா முடிவு நம்ம எடுத்ததா இருக்கணும். எஸ். சார், ஒருத்தர் வந்து காலேஜ் பர்சன் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவங்க சுத்தி இருக்கவங்கலாம் நல்ல மொபைல்ஸ், நல்ல பைக்ஸ், கார்லாம் வச்சிருக்காங்க. பட் அவர்கிட்ட அது எதுவுமே இல்ல. அப்படின்னு சொல்றப்ப அவங்க ஃபேமிலிய ப்ளேம் பண்றதா, இல்ல இந்த மாதிரி நம்ம பொறந்துட்டோமேன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டிருந்தாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இங்க நிறைய பேர் காரு, பைக்கு, ஐபோன் வாங்கி போட்டுட்டு இருக்காங்கல்ல. அதுல முக்காவாசி பேர் வாங்குறது அவங்க அப்பா காசுல. ஆனா நீ உன் காசுல 100 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்கி போட்டா கூட அதுதான் கெத்து. ஒன்னு நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க நீ போட்டி போடுறது அவங்க கூட இல்ல, அவங்கள பெத்த அவங்க அப்பா கூட. ஸோ நமக்கு நம்மளே சுயமா எந்திரிச்சு வர்றது அவங்க கூட போட்டி போடக்கூட தகுதி இல்லாத ஒரு விஷயம். நிச்சயமா. சார், ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. இது நிறைய பேருக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். கூடவே இருக்காங்க. ஆனா அவங்க நல்லது நினைக்கலன்னு நமக்கே தெரியுது. ஆனா அவங்கள நம்ம டைரக்டாவும் விலக்கி வச்சிட முடியல. எப்படி சமாளிக்கிறது அந்த மாதிரி பீப்பிள? சூப்பர் கேள்விமா, சூப்பர் கேள்வி. நம்ம வாழ்க்கையில நல்லவன் மாதிரி நடிப்பான் தெரியுமா? அவங்கிட்ட அவன் நம்புற மாதிரியே நம்ம நடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? ஓகே. அவன் நம்மளை ஏமாத்தல, நம்ம தான் அவனை ஏமாத்திட்டு இருக்கோம். எஸ். அவனுக்கு டஃப் கொடுத்து நடிக்கிறோம். அப்ப நடிக்கணும். நடிக்கிறவங்கிட்ட நடிக்கணும், முறைக்கிறவங்கிட்ட முறைக்கணும், அடிக்கிறவனை அடிக்கணும். கண்ணாடி மாதிரி நீ என்ன கொடுக்குறியோ அதான் திருப்பி கொடுப்பேன். கண்ணாடி மாதிரி. எஸ். தேவைக்காக பழகுறாங்களா, இல்ல பாசத்துக்காக பழகுறாங்களா, பணத்துக்காக பழகுறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மழை பெய்யும் போது கொடைய தேடுற மாதிரி தான் கஷ்டம் வரும்போது நம்மளை தேடுவாங்க. மழை நின்னதும் கொடைய மூடி வைக்கிற மாதிரி அவங்க காரியம் முடிஞ்சதும் நம்மளை மறந்துடுவாங்க. இது தேவைக்கான உலகம், பாசத்துக்கான உலகம் இல்லை. பி கேர்ஃபுல். ஓகே. எஸ். சார், காதல் வெற்றி, ஈகோ தோல்வி, இது எப்படி ஒரு பேலன்ஸ்டான லைஃப் ஸ்டைல கொண்டு போகும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள? ரொம்ப டஃப்பான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க வாணி. ஓகே, ட்ரை பண்ணுறேன். எந்த வீட்டில் ஒரு பொம்பளையை அடக்கி ஆம்பளை ஜெயிக்கிறானோ அங்கே மனுஷன் ஜெயிக்கல, அங்கே ஒரு மிருகம் ஜெயிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஆம்பளையை அடித்து ஒரு பொம்பளை ஜெயிக்கிறான்னா அங்கே ஒரு அடங்கா பிடாரி ஜெயிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். எந்த வீட்டில் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கிட்டையும் பொண்டாட்டி புருஷன்கிட்டையும் போட்டி போடாமல் தோத்து போகிறாங்களோ அங்கே தான் ஒரு அன்பான குடும்பம் ஜெயிக்குது. விட்டு கொடுக்குறவங்க என்றைக்குமே கெட்டு போனதில்லை. வாவ். எஸ். அன்பு தான் ஜெயிக்கும் எப்பயுமே அப்படின்னு. அந்த இடத்துல ஈகோ தோத்தா தப்பு கிடையாது. ஒரு இடத்துல வெற்றி, இன்னொரு இடத்துல தோல்வி. அப்பதான் பேலன்ஸ்டா கொண்டு போக முடியல. ஷூர். சார், லவ்ல பாசம் மட்டும் இல்லாம நிறைய சண்டை வருது, ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க. லவ்ல மட்டும் இல்லை, லைஃப்லயும் தான். ஓகே. ஓகே. உங்க ரிலேஷன்ஷிப்ல அடிக்கடி சண்டை வருதா? அப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. உங்க பார்ட்னர் எப்பவும் உங்ககிட்ட ஆர்கியூ பண்றாங்கன்னா அது உங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்குள்ள ஒரு சைன். ஏன்னா ஹெல்த்தியா ஆர்கியூ பண்ற கப்பிள்ஸ் பிரச்சனைகளை அவாய்ட் பண்ண மாட்டாங்க, ஓப்பனா பேசுவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், சண்டை முடிஞ்சதும் நம்ம ஒரே டீம் தான்ற ஃபீலிங் எப்பவுமே இருக்கணும். அது இருந்தா ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். டாம் அண்ட் ஜெரி கப்பிள்ஸ்க்கெல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆண் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, வாட் விமன் நீட் இன் லவ் அப்படின்னு. இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இதுக்கு என்ன பதிலா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. எப்படி இப்படி ஒரு கேள்வி போட்டாரு அப்படின்னு. இல்லை, எப்படி இந்த கேள்விகள்லாம் சேர்த்து வந்து என்கிட்ட கேட்குறீங்க? எல்லாமே டஃப்பான கேள்வி, பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இந்த பெண்களுக்கு பசங்க கிட்டேருந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கை தான். நம்மளை நல்லா பார்த்துப்பான், நாட் ஃபினான்ஷியலி. அவங்க பணத்துக்காக உங்ககிட்ட பழகலை, புடவை வாங்கி கொடு, நகை வாங்கி கொடு கிடையாது. அவங்க ஃபிசிக்கல் பாண்டையும் தாண்டி எமோஷனல் பாண்டை தான் எதிர்பார்ப்பாங்க. எனக்குன்னு இருப்பாங்களா அப்படின்னு. இஃப் தே ட்ரஸ்ட், நீங்கள் கொலகாரனா இருந்தால் கூட
அவங்க உங்க கூட வந்துருவாங்க. அவ்வளவுதான் வேணும் அவங்களுக்கு. ஓகே. எமோஷனல் பாண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் இல்லையா எப்பயுமே? எமோஷனல் பாண்ட். எஸ். சார் இப்போ தெரப்பிக்கு, ஹீலிங்க்கு வெளிய போகாம, நமக்கு சுத்தி இருக்கவங்க கிட்ட எப்படி அத தேடுறது? எல்லார் லைஃப்லயும் இப்ப நான் சொல்ல போற இப்படி ஒரு பர்சன் இருப்பாங்க. ம். மனசு நிறைய கவலையோட, கண்ணு நிறைய கண்ணீரோட நீங்க அவங்களுக்கு கால் பண்ணுவீங்க. ஆனா பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணும்போது முகம் நிறைய சிரிப்போட கட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட பர்சன் உங்க லைஃப்ல இந்த ஜெனரேஷன்ல கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஓகே. டக்குன்னு நம்மள ஹீல் பண்ணிருவாங்க அந்த ஒரு ஃபோன் கால்ல. தட்ஸ் சோ மேஜிக்கல். யா. சார் ஒரு பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நான் நெறைய எஃபோர்ட்ஸ் போடுறேன். ஆனா சின்ன சின்ன அப்ரிசியேஷன் தான் நான் எதிர்பார்க்குறேன். அத நோட்டீஸ் பண்றாங்கன்றது தெரிஞ்சாலே எனக்கு போதும். பட் அது கூட கிடைக்க மாட்டேது. பேர் மினிமம் தான் கேட்குறேன். அது நடக்க மாட்டேது அப்படின்றாங்க. இதுக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. கொஞ்சம் கூட வேல்யூவே இல்லாத இடத்துல இருந்து என்ன பண்ண போறீங்க? உங்களை வேல்யூவே பண்ணாத பர்சன் கூட இருக்கிறத விட தனியா இருக்கிறது எவ்வளோ பெட்டர். தயவு செய்து உங்களை மதிக்காத ஒருத்தர் கூட இருக்காதீங்க. மதியாதார் தலைவாசல் மிதியாதே எஸ். எவ்ரி டைம் எவ்ரிவேர் இட் அப்ளைஸ் அப்படின்னு. ட்ரூ. சார் ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வீட்ல வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. பட் அவங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஸோ இத எப்படி அவங்க ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன். பட் ஆனால் இந்த நான் கொடுக்குற பதில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சொல்ல போகிறது உண்மை. ஆனால் பலருடைய கருத்தில் வேறுபாடுகள் இருக்கும். இருந்தாலும் சொல்லவா? யா சார் உங்க ஒப்பீனியன் என் அவ்வளவுதான். ஒப்பீனியன் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் கட்டின தாலியை கழுத்தில் வாங்கிக்கிட்டு மனசில் இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த காதலில் தோத்து போன பெண்கள்லாம் அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. சந்தோஷமா இருக்கிறது அவ பழைய காதலனுக்கு தெரியக்கூடாது, சோகமா இருக்கிறது புருஷனுக்கு தெரியக்கூடாது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை இது. இன்னைக்கு நிறைய பெண்களோட வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கு. வாழறதா வேண்டாமா, என்ன பண்றது, சந்தோஷமா சிரிக்க முடியாது, துக்கம்னா முகத்தை சோகமா வச்சிருக்க முடியாது, நிம்மதியா அழக்கூட முடியாது. டெய்லி பேசுறோமோ இல்லையோ, பார்க்குறோமோ இல்லையோ, பிடிச்சவங்க தான். அவங்க மேலே வச்சிருந்த அன்பு பாசம் எதுவுமே மாறாது. நான் சொல்ல போகிறது தப்பு தான், இருந்தாலும் சொல்லி ஆகணும். பக்கத்திலேயே இருக்கிறது அன்பு இல்லைங்க. தூரத்தில் இருந்தாலும் அவங்களே நினச்சிக்கிட்டு அவங்க கூட மனசில் வாழ்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் அன்பு தான். ஆனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடணும். இல்லைன்னா அது ரொம்ப தப்பு, ரொம்ப டேஞ்சரஸ். நீங்கள் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. சார் இது ரொம்ப டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் ஒரு பொண்ணுக்கு. என்னன்னா அவங்க ஒருத்தரை லவ் பண்றாங்க. ம். அந்த நபர் வந்து ஒரு ஹீலிங் ஃபேஸ்ல இருக்காரு. அவர் இன்னும் ப்ராப்பரா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகாம இருக்காரு. பட் இவங்களுக்குள்ளேயும் ஒரு பாண்ட் வந்திருக்கு இப்போ. அந்த ரிலேஷன்ஷிப் எக்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து கடந்து வராம இருக்காரு. பட் இவங்களுக்குள்ளே ஒரு பாண்ட் இருக்கு. அது இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பெண்ணுக்கு. ம். அந்த ஒரிஜினலான அந்த ஒரு பாண்ட் ஃபீல் பண்ண முடியாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேள்வி உங்கள் கேள்வி? ஸோ அந்த மாதிரி இப்போ ஹீலிங் ஃபேஸ்ல இருக்க நபரை எப்படி காதலிக்க முடியும்? ரெண்டு பேருக்கும் தெரியும் இது ட்ரூ லவ்னு. நோ தேர்ட் பர்சன், நோ ஈகோ, ஜீரோ டாக்ஸிக். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, ரெண்டு பேருமே வாழ்க்கையோடைய வேற வேற ஸ்டேஜில் நிற்கிறீங்க. ஒரு பக்கம் யூ ஆர் ரெடி டு கமிட், உங்கள் ஃபியூச்சரை பிளான் பண்ண ரெடி, அடுத்த ஸ்டெப்புக்கு போக ரெடி. ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க இன்னும் ஹீலிங் ஃபேஸில் தான் இருக்காங்க. லைஃப்பில் 1000 கன்ஃபியூஷன்ஸ், தான் யாருன்னே தெரியாமல் தளர்ந்து போன நிலைமையில இருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போக நினைக்கிற தூரம் ரொம்ப அதிகம். அவங்களால தொடர்ந்து வர முடியல. அவங்களுக்கு உங்க மேல லவ் இருக்கு, ஆனா உங்க கூட டிராவல் பண்றதுக்கு அவங்களுக்கு எனர்ஜி இல்லை. ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாலும் உங்களுக்கும் வலி, அவங்களுக்கும் வலி. ஓகே, தட்ஸ் வெரி டஃப் திங். ஏன்னா அந்த ஹீல் ஆகாம இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்பரா அவங்களால அட்டென்ஷன் கொடுக்க முடியாம இருக்குது. ரெண்டு பேருக்குமே பிரச்சனையா இருக்கும். Yes, ma'am. எஸ் சார், அந்த மெயின் கேரக்டர் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். அது எப்போ அன்லாக் ஆகும்? அந்த ஒரு செல்ஃப் அட்மையர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு எனர்ஜி எப்போ அன்லாக் ஆகும்? இது கேட்டது ஒரு பெண்ணா ஆனா? பெண். ஓகே. ஒரு பொண்ணு எப்ப அழகா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனாலயா, இல்ல அழகா ஜுவல்ஸ் போடுறதுனாலயா, இல்ல மேக்கப் பண்ணிக்கிறதுனாலயா? இது எதுவுமே கிடையாது. அவளை அவளாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கண்மூடித்தனமா லவ் பண்ற ஒரு பர்சன் இருந்தாலே போதும். இந்த உலகத்திலேயே அவ தான் பேரழகி. ஓகே, த ரியல் ஹாப்பினஸ் இஸ் ரியல் பியூட்டி. எஸ்மா. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது ரொம்ப அமேசிங்கான பதில்கள் கொடுத்துட்டே வந்தீங்க. அண்ட் இட் வாஸ் லைக் ஓகே, ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்றப்ப அவங்க சொல்யூஷனே தாண்டி ஒரு ஆறுதல் எதிர்பார்த்து தான் வராங்க. அது ரொம்ப நிறைவாக கிடைச்சிட்டு இருக்குன்னு நம்புறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இன்னும் நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களை நோக்கி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். தேங்க்யூ வாணி. கண்ணாடியில திருப்பி உங்களை பார்க்குறேன். ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்ணாடியை திருப்பி வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன்ட்.